Please subscribe Sadhguru Sai Creations. கட்டி, விப்புறுதி கட்டி, தசைநார் கட்டி, புற்றுநோய், கார்சினோமா என்று சொல்லக்கூடியது பல பாகங்களில் வருகிறது உடலில். எப்போது அந்த வைரஸ்கள் 40 மில்லியன் ஒன்று கூடுகிறதோ அப்போது அங்கே ஒரு கட்டியை உருவாக்குகிறது. அதுதான் அனைவருக்கும், இந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட யாவருக்கும் இலவசமாக வழங்கி வருகிறேன். சத்குரு சாய் கிரியேஷன் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இப்போது மிக அதிக அளவு மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு பாதிப்பு கழலை கட்டி, விப்புறுதி கட்டி, தமிழில் கழலை கட்டி என்றும் தசைநார் கட்டி என்றும் திசுநார் கட்டி என்றும் சொல்லக்கூடிய புற்றுநோய். தமிழில் அதற்கு திசுநார் கட்டி என்று சிறப்பான பெயரை நம் முன்னோர்கள், ரிஷிகள், மகான்கள் வழங்கியுள்ளார்கள். இந்த திசுநார் கட்டிக்கு நம் தமிழ் மருத்துவத்தில் சிறப்பான மருந்துகள் உள்ளன. திசுநார் கட்டி என்று சொல்லக்கூடிய புற்றுநோய் கட்டிகளுக்கு வாய் முதல் ஆசனவாய் வரை ஏற்படக்கூடிய புற்றுநோய் கட்டிகளுக்கு அதன் பாதிப்பிற்கும் தமிழ் மருத்துவ ஆகிய விப்புறுதி எண்ணெய் ஜெல் கேப்சூலும் மலர் மருந்துகள் பலவும் அதோடு செல் மருந்தும் கலந்து வழங்கும்போது செல் மருந்து எப்பேற்பட்ட கட்டியும் சுருங்கச் செய்யும். மலர் மருந்து அந்த வைரஸ்களை அழிப்பதோடு அதனுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தும். இந்த விப்புறுதி எண்ணெய் ஜெல் கேப்சூல் மருந்து உண்ணும்போது அந்த தசைநார் கட்டியில் இருக்கக்கூடிய வளர்ச்சியையும் கட்டுப்படுத்துவதோடு அந்த நுண்கிருமிகளையும் வைரஸையும் அழிக்கும். இதற்கு இந்த 3 முறை மருத்துவத்தை உட்கொண்டு வந்தால், உதாரணத்திற்கு அவர்கள் எந்த மருத்துவ முறையை மேற்கொண்டாலும் அசைவம் தவிர்க்க வேண்டும், புகையிலை தவிர்க்க வேண்டும், மற்றது மது மாது போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். சாதாரணமாக இயல்பான சைவ உணவை உட்கொண்டு மருந்தை உட்கொண்டால் மிக எளிதாக இந்த நோயை கட்டுப்படுத்தலாம், படிப்படியாக குணப்படுத்தலாம், வாழ்க்கை ஆரோக்கியமாக வாழலாம். இந்த கழலை கட்டி, விப்புறுதி கட்டி, தசைநார் கட்டி, புற்றுநோய், கார்சினோமா என்று சொல்லக்கூடியது பல பாகங்களில் வருகிறது உடலில். எல்லா உயிரினங்கள் உடலிலும் அந்த கார்சினோமா வைரஸ்கள் உள்ளன. எப்போது அந்த வைரஸ்கள் 40 மில்லியன் ஒன்று கூடுகிறதோ அப்போது அங்கே ஒரு கட்டியை உருவாக்குகிறது. அதுதான் கேன்சர் கட்டி, புற்றுநோய் கட்டி என்று கூறுகிறார்கள் நம் முன்னோர்கள். இந்த தசைநார் கட்டியை அழிப்பதற்காக நான் மேற்கூறிய மருத்துவ முறைகளை வழங்குகிறேன். நீங்கள் உட்கொள்ளலாம். வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள அனைவருக்கும் இந்த புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டால் நாங்கள் இந்த விப்புறுதி எண்ணெய் ஜெல் கேப்சூலை இலவசமாக வழங்குகிறோம். மலர் மருந்தை இலவசமாக வருந்துகிறோம். செல் மருந்தை மட்டும் தாங்களாக வாங்கி கொள்ள நாங்கள் ஆலோசனை வழங்குகிறோம். காரணம், அது எளிதாக எனக்கு கிடைப்பதில்லை. அவர்களுக்கு கிடைக்கும் இடத்தில் பெற்று உட்கொள்ளலாம். விப்புறுதி மருந்தையும் மலர் மருந்தையும் நான் அனைவருக்கும், இந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட யாவருக்கும் இலவசமாக வழங்கி வருகிறேன். பயன் கருதாமல் நீங்களும் பெற்று குணமடையலாம். மருந்து உட்கொள்ளுவது மட்டுமல்ல, நீங்கள் சைவ உணவை உண்டு அவர்கள் மன நிம்மதியோடு, எப்போது அவர்களுக்கு மனதில் மனப்பதற்றமும் அழுத்தமும்
துன்பம் துயரம் ஏற்படுகிறதோ அப்போது இந்த புற்றுநோய் கட்டியினுடைய வளர்ச்சி அதிகமாகும். நீங்கள் நாம் குணமடைந்து விடுவோம் என்ற நம்பிக்கையோடு வாழுங்கள், மருந்தை உட்கொள்ளுங்கள். அந்த நோய் உங்களுக்கு கட்டுப்படும், படிப்படியாக குணமடையும் என்பது நிச்சயமான உண்மை. நீங்கள் ஆரோக்கியமாக வாழலாம்.